அந்த ஆள் என்ன சொன்ன? Indian National Development Inclusive Alliance. ஏன் என்ன சொன்ன? International Developmental Inclusive Alliance. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காமன் விஷயம், கடந்த அதிமுக ஆட்சியில் வந்துட்டு விதவைகள் வந்து தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கம்மியாயிட்டாங்களா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இளம் விதவைகள், ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற? எங்க குடும்பமே அப்படித்தான்டா. அசிங்கத்தை பத்திலாம் கவலைப்பட மாட்டோம். படக்குன்னு காலில் விழுந்துருவோம். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காமன் விஷயம், கடந்த அதிமுக ஆட்சியில் வந்துட்டு விதவைகள் வந்து தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கம்மியாயிட்டாங்களா? எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டு கூட பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்தும் வகையில் திமுக நிர்வாகிகள் நடத்தும் ஆலைகளும் மூடப்படும் என அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம், செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத கூட சொல்லாம நாங்க இதை மூடி விடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய. திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க, வாக்குறுதி கொடுக்கறதோட சரி, அதை நிறைவேற்ற வழக்கம் கிடையாது. டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்பதாக கூறிய அதிமுக அரசு அதை செய்யவில்லை எனவும் அவர் விமர்சித்தார். அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கூ, அவன் நம்பர் 2 டுபாக்கூ. நான் நம்பர் 1. பெண்களின் கோரிக்கையை ஏற்று டாஸ்மாக் கடையை மூட அரசு மறுக்கிறது என்றும் கனிமொழி குறிப்பிட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை நாம் எண்ணிவிட முடியாத அளவிற்கு எந்த திசையில் திரும்பினாலும். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன், சாரி தம்பி. பிரச்சனைகளைத்தான் மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. பெண்களை எடுத்துட்டீங்கன்னா ரேஷன் கடையில எந்த பொருளும் கிடைக்கிறது இல்ல. ஆனா டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் கிடைக்குது. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறேன்? இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடையை குறைத்து விடுவோம், மூடி விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. மக்கள் வேண்டாம் சொல்ற இடத்துல அவங்களே வந்து எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் சொல்லக்கூடிய இடத்துல கூட வந்து கட்டாயப்படுத்தி ஒரு டாஸ்மாக் கடையை கொண்டு வருவோம். அதுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை தாக்குவது என்பது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நீங்க திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்த வந்து மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க.
சினிமா கேட்போம் கேட்போம் கேவலப்பே கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார் விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாக நடமாடுவதாக கிளம்பிய குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் பேச மறுத்து திமுக எம்பி கனிமொழி கிளம்பி சென்று இருப்பது. தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு மேடம். சங்கத்தை உடனே இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா இங்க இத்தனை ஆண் மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. 2 வயசு 1 வயசு பையன்ல இருந்து 100 வயசு 110 வயசு தாத்தா வரை சட்டையிலையும் பேண்ட்லயும் பாக்கெட் இருக்கும். பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. பெண்களுக்கு பாக்கெட்ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஏன் நம்முடைய ஆடையில் பாக்கெட் இருப்பதில்லை? ஏன்னு கேட்டா உன்னதான் படிக்கவே விட மாட்டோம், வேலைக்கே போக விட மாட்டோம். அப்புறம் எங்க உனக்கு பணம் இருக்கிறது? பணம் இருந்தா தானே பாக்கெட் இருக்கணும். உனக்கு தான் பணமே இருக்காதே என்று இருந்த ஒரு சமூகம். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் மிகப்பெரிய அணுகுண்டு வெடிப்பு, எதுவுமே இங்க புல் பூண்டு கூட இனிமே முளைக்காது என்று இருந்த இடம். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. 1997 நம்முடைய இன்றைய முதல்வர், அன்றைய சென்னை மேயராக இருந்த தளபதி அவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்கிறார். அந்த மாநாட்டில் அவர் பேசியதை அருமை தோழர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய தொலைநோக்கோடு இவர் இருந்திருக்கிறார் என்று. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு அறிவியலை பயன்படுத்தி மொழி, நாடு, தேசம், இனம், மதம், ஜாதி பெருசா போய்கிட்டு இருக்கு ஆகியவற்றை கடந்து அறிவியலை துணை கொண்டு முன்னேறுவோம் என்று பேசி இன்றைக்கு அந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு வரோம். இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நான் இன்னும் கூட சொல்றேன், சவாலாகவே சொல்றேன், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு இருக்கா? கிழிச்சா அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மக்களை பற்றியோ, அரசு ஊழியர்களை பற்றியோ, ஆசிரியர்களை பற்றியோ, விவசாயிகளை பற்றியோ, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ கவலைப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.